வணக்கம். ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பகுதியிலேயே தான் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் ஒரு எழுத்தாளராகவும் சமூக சேவையாளராகவும் தன்னுடைய திறமையினாலேயே பல்வேறுபட்ட சாதனைகளையும் பாராட்டுகளையும் விருதுகளையும் வென்ற ஒரு பெண்மணியான வாசுகி அவர்களிடம்தான் இன்றைய தினத்தில் நாங்க எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக பேசுவதற்கு இருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சி. நிச்சயமாகம்மா. ஒரு எழுத்தாளராக, ஒரு சமூக சேவையாளராக, ஒரு ஆசிரியராக, ஒரு தொகுப்பாளராக என பல்வேறு வகைப்பாகங்களை நீங்க தாங்கினாலும் ஒரு மொழி பற்றாளராக உங்களை அடையாளப்படுத்த முடியும். ஏனென்றா உங்களுடைய அறிமுகத்தில் சொல்லியிருந்தீங்க, என்னுடைய அதீத ஆசை தமிழை வளர்த்து தரணியில் விதைப்பது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே ஒரு எழுத்தாளர் என்பவன் மொழியை பயன்படுத்துவன் அல்ல, அவன் மொழி மீது வாழ்கின்றவன் அப்படின்னு சொல்லணும். தமிழ் மீதான இந்த ஆர்வம் உங்களுக்குள் எப்படி அம்மா வந்தது? தமிழ் மீதான ஆர்வம் எனக்கு நான் படிக்கும் காலம் தொட்டே எனக்கு தமிழ் மீதான ஆர்வம் இருக்கிறது. அதாவது எனக்கு படிப்பித்த ஆசிரியர் அப்படியான ஒரு ஆசிரியர் என்றபடியே எனக்கு தமிழ் மீதான பற்று அதிவேகமாக வளர்ந்து கொண்டு வந்தது. நான் சிறு வயதிலிருந்தே சிறு சிறு கட்டுரைகள், சிறு சிறு கவிதைகள், சிறு சிறு கதைகள் அதில் எழுதுவதில் ஆர்வம். அதாவது நான் எது எடுத்தாலும் வாசிப்பது, என்ன எடுத்தாலும் வாசிப்பேன். காலையில் பத்திரிகையிலிருந்து பறக்க போகும் புத்தகம் மட்டும் நான் வாசிப்பேன். அதால் எனக்கு இந்த தமிழ் மீதான பற்று வளர்ந்து விட்டதுன்னு சொல்லலாம். வளர்ந்து கொண்டு வருகிறது, வளர்ந்து கொண்டு வர வேண்டும். வாசிப்பு மீதான பற்றுத்தான் என்னுடைய தமிழ் மொழிக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் அம்மா, எழுத்துத்துறைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எழுத்துத்துறையில வர வேண்டும் என்பதற்கான அந்த உந்துதல் உங்களுக்குள் எப்போது பிறந்தது? எழுத்துத்துறைக்கான உந்துதல் நான் இப்போ 20 வருட காலத்துக்கு மேலாக எழுதி கொண்டிருக்கிறேன். அதாவது பத்திரிகை வாயிலாக, வானொலி மூலமாக, அது பாடசாலை போட்டிகளில், பரீட்சைகளில் அப்படியான இடங்களில் நான் எனது எழுத்து திறமையை காட்டி வந்ததால் இன்று அது விட முடியாத ஒரு வளர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்லலாம். அதே நேரம் நான் அதை வளர்ப்பதற்கு காரணமே நான் ஒரு ஆசிரியர் என்றபடியால் சிறுவர்களிலிருந்து நான் கொஞ்சம் படிப்பிச்சு கொண்டு வர்றபடியா எனக்கு அவர்களுக்கும் அதை இருந்து வளர்த்து கொண்டு வருதல் மேலும் மேலும் வளருதுன்னு தான் சொல்லலாம். நிச்சயமாக ஒரு எழுத்தாளராக உங்களது படைப்புகள் உலக அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு சொல்லணும். நீங்க எழுத்துக்களை எழுதும் போது இப்ப எழுத்தாளர்களை பொறுத்தவரையில பல்வேறுபட்டவர்கள் இருப்பாங்க. தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக எழுதுறவங்க இருப்பாங்க, சமூகத்துக்காக எழுதுறவங்க இருப்பாங்க, பொழுதுபோக்காக செய்யறவங்க இருப்பாங்க. நீங்க எப்படியான ஒரு எழுத்தாளராக இருக்கிறீங்க? அதாவது சமூகத்துக்கு ஏதாவது விடயங்களை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு எழுத்தாளரா நீங்கள்? நான் சமூகத்துக்காக, அதே நேரம் மாணவர்களுக்காக, ஒரு பாடசாலை முன்னேற்றத்துக்காக, கிராம மட்டத்தில் அப்படியான கவிதைகள் நான் தாராளமாக எழுதி வருவதுண்டு. அதாவது மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக. இப்போ பார்க்க போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த போதை வஸ்து இப்போ அநேகமாக இருக்கிறது. அதுகளில் இருந்து விடுபட வேணும் மாணவர்கள். கல்வியில் ஊக்கம் கொடுக்கணும், வருங்கால பயிர்கள் மேலதிகமாக வளர வேணும் என்றதே. அதால நான் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறேன், ஊக்கம் கொடுத்து கொண்டே வருகிறேன் தமிழுக்கு. நிச்சயமாகம்மா, ஒரு எழுத்தாளராக உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுடைய எழுத்துக்களில் கலந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்கிறது, கண்டிப்பாக. அதாவது நாங்கள் சிறுபிராயம் தொட்டு எப்படி வாழ்ந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி படித்தோம், எப்படி முன்னேற்றத்துக்கான ஒரு இடத்துக்கு வந்தோம் என்பதை நான் எனது கவிதை மூலமாகவே வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதாவது வீடு என்று சொல்லி ஒரு கவிதை ஒன்று எழுதினான். அதில் எனது தாய் வீடு எப்பவும் ஒரு மறக்க முடியாத வீடு. நாங்கள் எப்படித்தான் வளர்ந்து திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று பெரிய முன்னேற்றமாக இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்தது மறக்க முடியாத ஒரு நினைவாகத்தான் நான் என்ற ஒரு வாழ்க்கை சரித்திரமாகத்தான் நான் எனது வீடு பற்றி எழுதியிருக்கிறேன் கவிதை. உங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக அந்த வீடு என்ற கவிதையை எழுதியிருக்கிறீங்க. அப்ப அதனுடைய தலைப்பு வீடு என்பதுதான் தலைப்பு. நீங்கள் எழுதின ஏதாவது ஒரு கவிதையை எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லுங்களும். ஆமா, வீட்டை பற்றி நான் வாசிக்கிறேனே. வீடு எனக்கு ஒரு பிடித்த கவிதை. அதால் அது பெருமொரு மதிப்பை பெற்ற கவிதை. சரி, அதால எனக்கு அது ரொம்ப. வீடு என்ன வீடு, வீடு என்ன வீடு, வினோதமான வீடு, விண்ணை தொடும் சத்தம் தென்றலாக வீசும். விடியற்கால நேரம் விமானமும் காட்டும் விரைந்து பள்ளி செல்ல பொங்கும் பூங்குழலும் இசைக்கும். கடிகாரத்தின் முள்ளு கதி இழந்தி நின்றும் நடப்பதெல்லாம் நாளும் நாளிகையே காட்டும்.
அடுப்பெரியும் சத்தம் கடகடன்று கேட்கும் அம்மா ஆத்தி வரும் தேநீர் அந்த நாள் முழுதும் போதும். அடுப்பெரியும் சத்தம் கடகடன்று கேட்கும் அம்மா ஆத்தி வரும் தேநீர் அந்த நாள் முழுதும் போதும். பள்ளி விட்ட நேரம் துள்ளியோடி வந்தால் சுடவே சோறு புகட்டருகே ஆறும். மாலை வரும் வேளை மண்ணின் மேலே துள்ளல், மதியொளியின் கீழே அம்மா ஊட்டிவிடும் குளையல். துலா கயிற்றில் தொங்கி குத்துகின்ற வாளி அடுத்த வீட்டு அக்கா ஓடி வந்து பார்க்கும். கிணற்றடியில் குளிக்க கிடுகு ஓலை நனையும், அதில் பின்னல் ஒன்று போட்டு அப்பா தொங்க வைப்பார் மறைப்பு. ஆனந்தத்தின் இல்லை, அது அம்மா இருந்த வீடு. ஆளுக்கு ஒரு பக்கம் இப்போ அலையிறோமே பாரு. அகதி வாழ்க்கை தேடி அடைந்த நாடு வேறு, அதிக பணம் இருந்தும் இன்றும் அந்த வீட்டின் நினைவே. பாசமெல்லாம் போச்சு, பண பைத்தியமே பேச்சு, பாகுபாடு எல்லாம் சமத்துவமாயாச்சு. உறவு என்று சொல்ல இப்போ ஒருத்தருமே இல்லை, கண்ட கனவு போல கலங்குதுவே கண்கள். ஆனால் அந்த வீடு இல்லை, இப்போ அடுக்குமாடியாச்சு. இருந்து வாழ அங்கே ஒருத்தருமே இல்லை. நாய்கள் எல்லாம் தெருவில், நனைவது போ மலையில், தேவைதானா மாடி, என் அம்மா வீடே அருமை. எத்தனையோ சொல்ல துடிக்கிறது இதயம், அத்தனையும் என்னுள் ஆணிவேராய் போச்சு. அருமை அம்மா, என் அம்மா வீடே அருமை அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தீங்க. ஒரு அழகான கவிதை. தன் வலியோடு சேர்த்து பிறர் வலியையும் உணரக்கூடியவள் நல்ல கவிதாயினி அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இவ்வளவு விருதுகள் கிடைச்சதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா. அடுத்ததாக எங்களுடைய நாடு இந்த டிட்வா புயலால பாதிக்கப்பட்டிருந்தது. அதுல மலையக மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல உங்களுடைய முகப்புத்தகத்தில் ஒரு அழகான உணர்வு பூர்வமான கவிதை உண்டு, எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த கவிதை பற்றி சொல்லுங்கள் அம்மா. உதவிக்கரம் நீட்ட உலகமே உருண்டு வர, ஊனுறக்கம் இல்லாது இயங்குகின்ற பணியாட்கள் இரவை பகலாக்கி இதயத்தை தூய்மையாக்கி இலங்கையை மீட்டெடுக்க எண்ணற்ற சேவைகள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அழகாக அந்த கவிதை வரிகளை வார்த்திருந்தீங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. அதாவது அந்த இலங்கையனத்து நடக்கும் போது நான் இலங்கையில் இல்லை, நான் கட்டாரில் இருந்தேன். நான் இருக்கும்போது நான் ஆதவன் தொலைக்காட்சி பார்ப்பதுண்டு. யூடியூப்ல போய் ஆதவன் தான் பார்ப்பேன். அதில் நான் கண்ட காட்சியையும் கலங்கிய கண்களோடும் அந்த கவிதை எனக்கு எழுத வேண்டிய வந்தது. புதைந்ததுகள் புதைந்ததுதான், அழிந்ததுகள் அழிந்ததுதான், மீண்டும் திரும்பி வர போறதில்லை என்றொரு ஆதங்கம். ஆனால் அது என் மனதில் என்றைக்குமே அந்த சுனாமி வந்த மாதிரி தான் இதுவும் ஒரு வடிவத்தில் இருக்கிறது. அதனால் நான் அங்கிருந்து பொழுதுபோக்காக இப்படியான கவிதை எழுதி கொண்டு இருப்பேன். அது சம்பந்தமாக தான் எழுதி போட்டேன் முகநூலில். நிச்சயமாக அதை வாசிக்கும் போதே அது ஒரு உணர்வு பூர்வமான கவிதையாக இருந்ததம்மா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் கவிதைகளை எழுதும் போது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு தனிமையாக இருந்து கவிதை எழுத பிடிக்குமா? அப்படி இல்லாட்டி ஒரு சத்தத்துக்குள்ளே இருந்து உங்களால் எழுத முடியுமா? ஏனென்றா சில எழுத்தாளர்கள் ஒவ்வொரு விதம் அல்லவா. நான் எங்கும் இருந்து எழுதுவேன், எங்கேயும் இருந்து எழுதுவேன். இன்றைக்கு இதில் இருந்து இப்போ உங்களை பார்த்தோன்னா இதில் ஒரு கவிதை எழுதுவேன். அதுக்கு தனிமை தான் தேவை என்று சொல்லி இல்லை, எங்கள் மனதின் கற்பனை. அதாவது கொஞ்சம் சிறுவர்கள் இந்த இறைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டாம். மற்றபடி எங்கும் இருந்து எழுதலாம். கூடுதலாக நான் ஒரு விரும்பி எழுதுறது ஒரு காற்றோட்டமான இடத்தில், ஒரு கோல்ட் ஃபேஸ் அப்படியான இடங்கள்ல இருந்து கூடுதலாக நான் கவிதை எழுதியிருக்கிறேன். விக்டோரியா பார்க் அங்கிருந்து எழுதியிருக்கிறேன். அது மிகவும் இனிமையான தருணங்கள். அது நிச்சயமாக சிறுவர் பாடல் மலர் எனும் நூலை கொழும்புல தமிழ்ச்சங்கத்துல வெளியிட்டிருந்த போது அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சிறுவர் பாடல் மலர் சிறுவருக்கே உரிய தனித்துவமான ஒரு புத்தகமாமா? ஆமா, சிறுவர்களுக்கே தனித்துவமான புத்தகம். அதாவது சிறுவர்கள் சிறு வயதிலிருந்து சிறுவர் பாடல் மலர் இப்ப அழிந்து கொண்டு போகிறது. சிறுவர்களுக்கான தமிழ் இப்ப இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அது நான் எனது சிந்தனையில் அந்த பட்டத்தை நான் சிறுவர் பாடல் மலராக தொகுத்து அதை வழங்கினேன். மிகவும் பிரபலமாக எனக்கு ஒரு பெயர் கிடைத்தது அந்த புத்தகத்தால் தான். 30 பாடல்கள், தனித்தனி பாடல்கள் 30 பாடல்கள் இருக்கு. அடுத்ததாக சிறுவர் சிந்தனை பாடல்கள் என்ற ஒரு நூலும் இருக்குது. இப்ப நூலக தேர்வுக்காக பரிந்துரை செய்யப்பட்ட நூலாகவும் இந்த நூல் இருக்குது இல்லையாம்மா? அதை பத்தி சொல்லுங்க. சிறுவர் சிந்தனை பாடல் நான் சிறுவர் பாடல் மலர் எழுதினத்துக்கு அப்புறம் எனக்கு அதை விட கொஞ்சம் மேலே எழுத வேணுமென்று சொல்லி ஒரு
அஹ், கொஞ்சம் மேல் வகுப்புக்கு எழுத வேணுமென்னு சொல்லி இதை சிந்தித்தேன். எழுதினேன். எழுதின இடத்தில் எங்கள் நூலகத்தால் வெளியிட்டிருந்தார்கள் ஒரு போட்டிக்காக. அதில் நான் பங்கு பெற்றினேன். அவர்கள் தங்களுக்கு அந்த கொப்பியை மட்டும் கொண்டு வந்து தர சொன்னார்கள். கொடுத்தேன். ஈடுபட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, எனக்கு இதை போட்டிக்கு எடுத்திருக்கேன், நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க, எங்களுக்கு இப்படி புக் அடிச்சு தாங்க, நாங்கள் அதுக்கு பணப்பரிசுகள் வழங்கப்படும் என்று அவர்கள் சொன்ன ரூல்ஸின் படியே அவர்கள் சொன்ன மாதிரியே நான் செய்து கொண்டு கொடுத்தேன். என்ன தேர்வு செய்யப்பட்டேன். அது அங்கே பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக நடந்தது. நூல் நிலையத்தில் பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக. உண்மையிலேயே அது ஒரு வாயால் சொல்ல வார்த்தை இல்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த ஒரு இடத்துல நான் ஒரு தமிழால் இருந்தது எனக்கு பெரிய ஒரு மாபெரும் வெற்றின்னு தான் சொல்லலாம். எனக்கு அது பெரிய மிகுந்த சந்தோஷமான நிகழ்வு. பணப்பரிசலோட எனது புத்தகத்தை வாங்கிட்டார். நிச்சயமாக அடுத்ததாக உண்மையாகவே வந்து இந்த குழந்தைகள் மத்தியில் எங்களுடைய மொழி பற்றி குறைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியான நேரங்களில் இந்த சிறுவர் சிந்தனை பாடல்கள், உங்களுடைய அந்த நூல்கள் வந்து பெரும் ஒரு ஆதரவாக இருக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்காகவே. வந்து நூலகத்தில் நீங்களும் வந்து இந்த நூலை வந்து வாங்கி படித்து கொள்ளலாம் என்ற ஒரு விடயத்தையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு செய்கிறோம். அடுத்ததாகம்மா, சென்னையில் நடந்த 1000 கவிதை தொகுப்பு என்ற ஒரு விழாவில் வந்து உங்களுடைய நூல்களுக்கு உலக சாதனை விருது கிடைத்திருக்கிறது அல்லவா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது சென்னையில ஒரு நிறுவனம் ஒன்று, கவிதை களம் என்று சொல்லி ஒரு களத்தில் உசைன் ஹாஜிர் அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. கவிதை களம் என்பது அந்த கவிதை களம் ஒரு நிகழ்ச்சி. அதில் அவர்கள் 10,000 கவிதைகள் வெளியிடுகிறார்கள் என்றும், இலங்கை அதாவது இலங்கை, இந்தியா போன்ற இடங்களிலிருந்து 100 கவிதைகள் கேட்டிருந்தார்கள். தரமான கவிதைகள் வேணுமென்று நானும் அதுக்கு முகம் கொடுத்தேன். 100 கவிதைகள் அனுப்பியிருந்தேன். அனுப்பி நடத்தில் தெரிவாகியிருந்தேன். அந்த 10,000 புத்தகத்தின் நிகழ்வு பெரிய ஒரு மாபெரும் நிகழ்வாக சென்னையில் நடந்தது. அதில் நான் பங்கு பெற்றினேன். மிகவும் கண்ணியமாக, மரியாதையாக எங்களை வரவழைத்து அப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து எங்களுக்கு இப்படியான அவார்டுகள்லாம் தந்து பரிசளித்தார்கள். மிகவும் சந்தோஷமான இது. அப்படி இலங்கையிலும் இந்தியாவிலும் அதை விட உலகத்து வாழ் தமிழ் மக்களிடையே இருந்து 100 கவிதைகள் போயிருக்கிறது. 10,000 கவிதை தொகுப்பில் எனது 100 கவிதையும் அடங்கியதால் எனக்கு அந்த சாதனை விருது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்தது தமிழ் இலக்கியத்திற்கான இலங்கை அரசினுடைய சாகித்ய விருதையும் தொடர்ச்சியாக பெற்றிருக்கிறீர்கள் அம்மா. 2023, 24, 25 காலப்பகுதியில் தொடர்ச்சியாக கிடைச்சிருக்கிறது. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இலங்கை அரசுக்கான சாகித்ய விருது, அதாவது நான் அந்த எழுத்தாற்றல்களில் கொஞ்சம் எனது எழுத்தாற்றல நான் தனியாக தமிழுக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். இல்லை, ஒரு சிங்கள மக்களுக்கிடையிலும் நான் அதை கொண்டு போய் அதை அவர்களுக்கு அதை தமிழில் சொல்லி, சிங்களத்தில் சொல்லி, தமிழில் அப்படி நான் அதை மொழிபெயர்த்து செய்து அதால் பெரிய ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றதால் எங்களோட பிரதேச காரியாலயம் என்னை அழைத்து இப்படியான ஒரு போட்டி ஒன்றுக்கு உங்களோட இதுகள் தெரிவு செய்யப்படலாம், உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் போடலாமாண்டு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அது அளவில்லாத மகிழ்ச்சி. அந்த இடத்தில் நான் இந்த சிறுவர் பாடல் தான் நான் முன்னுக்கு வச்சேன். அதுக்கு தான் முதல் சாகித்யம் கிடைச்சது எனக்கு. அதுக்கு பிறகு அவங்க இந்த கவிதைகள், கட்டுரைகள், பாட்டு போட்டிகள் அப்படின்னு தந்திருந்தாங்க. அதுக்கு நான் தொடர்ந்து எழுதி கொண்டே வந்து எனக்கு 3வது, 2வது, 3வது என்று அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் தமிழாக்கள் கூடுதலாக ஆர்வம் காட்ட இல்லை. அதுதான் அடுத்த பிரச்சனை. அந்த தமிழாக்கள் வந்து இப்போ தமிழை வந்து ஆர்வம் காட்டுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அது எனக்கு ஏனோ தெரியவில்லை. ஆங்கில மோகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதாலே தெரியல. மொழி கற்கத்தான் வேணும், மொழி தெரிந்திருக்கணுமே தவிர எங்கள் தாய்மொழியை மறக்கக்கூடாது இல்லையா? அதுதான்.
நிச்சயமாக அம்மா. நான் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொன்ன கேள்வியை வந்து நான் உங்களிடம் கேட்க வேண்டும், கட்டாயமாக கேட்க வேண்டும் என்றே நினைச்சேன். எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலும் எங்களுடைய குழந்தைகள் மத்தியிலும் இந்த தமிழ் பற்று என்பது, மொழி பற்று என்பது வந்து குறைந்து கொண்டே செல்கிறது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகவே இருக்கிறது. ஒரு ஆசிரியராக இந்த மொழி பற்று, அதாவது இந்த மொழி பற்று ஏன் பிள்ளைகள்கிட்ட குறைகிறது, இதற்கு பெற்றோர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் தான். இதற்கு முதல் காரணம், முழு காரணமும் பெற்றோர்கள் தான் சொல்லலாம். மொழியை வந்து பெற்றோர்களே நீங்கள் இப்ப கேட்டுக்கொண்டிருந்தால் இதை கொஞ்சம் கேளுங்கள். மொழிகள் தெரிந்திருக்க வேண்டுமே தவிர எங்கள் பிள்ளைகளுக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுப்பதில் ஆர்வமிடுங்கள், ஊக்கமிடுங்கள். தாய்மொழி இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் மிகவும் தலைத்தோங்கி இருப்பதை எங்கள் கண்கூடாக காண்கிறோம். அது எவ்வளவு ஒரு மதிப்புக்குரிய விஷயம். அதாவது அவர்கள் எவ்வளவோ இக்கட்டான நிலைமையில புலம்பெயர்ந்து போய் இன்றைக்கு கனடா, ஜெர்மன், லண்டன் அப்படி பல வகைப்பட்ட புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் வளர்ந்து செழிப்பா இருக்கிறது. அப்படியான இடங்கள்ல தமிழ் வளரும் போதோ நாங்களே அதை விட வேணும். பெற்றோர்கள் தான் இதுக்கு முதல் காரணமே பெற்றோர்கள். பிள்ளைகளுக்கு தமிழில் ஊக்கம் கொடுக்காததுதான் காரணம். மொழியை கற்றுக் கொடுங்கள், அதில் தப்பில்லை. தமிழ் மொழியை வளர்த்து விடுங்கள். நிச்சயமாக ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்லமா தமிழ் மொழியை வந்து ஒரு முதன்மையான மொழியாக வந்து பிள்ளைகளுக்கு வந்து கற்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து எங்களுடைய நாட்டுல வந்து தமிழ் மொழி மீதான பற்று குறைந்து போறதுன்றது ஒரு கவலைக்கான விடயம்தான். அம்மா சொன்ன மாதிரியே ஒவ்வொரு தாய்மாரும் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை வந்து கற்றுக் கொடுப்பதில் தயவு செய்து ஆர்வம் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாம அம்மா, உங்களுடைய அடுத்த படைப்பு வந்து மௌனத்தின் மொழி. உங்களுடைய அந்த தலைப்பே வந்து ஒரு அழகான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பை இடுவதற்கு காரணம் என்னம்மா? மௌனத்தின் மொழியால் என்பது வந்து நாங்கள் இப்ப வாயத்திறந்து சத்தம் போட்டு எழுதுறது இல்லை. எல்லாமே மனதில இருந்து கற்பனை திறனால வர்றபடியா சத்தம் இல்லாமைக்கு வருது இல்லையா? அதனால மௌனத்தின் மொழியாலே சொல்லி போட்டார். மௌனத்தின் மொழியால எப்பமா நீங்க வெளியிட இருக்கிறீங்க? மௌனத்தின் மொழியாலே நான் இந்த பிப்ரவரி கடைசி பிப்ரவரி வெளியிட இருக்கிறேன் இந்த மாசம். ஆமாம்மா, புதிதாக தனது கவிதைகளை படைக்கின்ற எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து எப்படி உங்களுடைய அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்வது? நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளும் போது நான் நிகழ்வு தொடங்கும் போதே நான் என்னை பற்றி சொல்லி எங்கள் கவிக்களத்தை பற்றி சொல்லி இதில் இணைந்து கொள்ள விரும்பினால் அப்படி என்று சொல்லி என் மொபைல் நம்பர் நான் கொடுப்பேன். இதோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஏற்கனவே மொபைல் நம்பர் போடுவேன். அவர்கள் அதிலிருந்து 1, 2, 3, 4 பெருகி 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 இன்றைக்கு மாபெரும் புள்ளிடத்துக்கு போயிருக்கிறோம். அதே நேரம் இதை நேரலையாகவும் பார்ப்பார்கள், பார்த்தும் கேட்டும் கொண்டும் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப பெருமையான விஷயம் அது. நான் உண்மையிலேயே அது மறக்க முயலாது, அதை கைவிடவும் முடியாத ஒரு கட்டத்துல. நிச்சயமாக 4 வருடமாக வந்து தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உலகத்துல இருக்கிற எல்லா இடங்களிலும் இருந்து இதுல வந்து நாங்க இணைந்து கொள்ளலாம். ஆனால் அதுக்கு பேர் இலத்து கவிக்களம் தான். இலத்து கவிக்களம். நான் அது தலைமை எடுத்த வழியா இலத்து கவிக்களம் தான் பெயர். சரி அம்மா, நிச்சயமாக இந்த இலத்து கவிக்களம் வந்து எங்களுடைய இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா நான் நினைக்கிறேன். அதற்காகத்தான் நான் இதை தொடங்கினதே காரணம். அவர்களின் திறமையை பார்ப்போம், கற்பனை சக்தியை பார்ப்போம் என்றுதான் நான் இந்த கவிகளை தொடங்கினேன். ஆனால் இன்று பெரும் வெற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எழுத்துத்துறையில கிடைத்த விருதுகள் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய விருதுகள். எனக்கும் உண்மையாகவே ஆச்சரியமாகத்தான் இருக்கு. உலக விருதுகள், சாகித்ய விருது என பல விருதுகளை நீங்க பெற்றிருந்தீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து ஒரு சமூகத்தின் சேவையாளராகவும் வந்து நீங்க இருக்கிறீங்க. உண்மையாகவே சமூக சேவை எங்களுடைய நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் தேவையான ஒரு விடயம். அந்த விடயத்தை வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சமூக சேவையில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உங்களுக்குள் எப்போது பிறந்ததம்மா? நல்ல ஒரு கேள்வி. சமூக சேவை என்று எனக்குள் பிறந்தது எங்கள் நாட்டு பிரச்சனை நேரம் பிறந்த கதைதான் இது. அந்த காலத்திலிருந்து நான் இன்று வரை சமூக சேவை தான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடுதலாக எனது அர்ப்பணிப்பே சமூக சேவை தான். அதாவது படிக்கும் சிறார்களுக்குத்தான் நான் முதலில் கை கொடுத்தேன். படிக்கும் சிறார்கள் இன்று வரைக்கும் நான் கை கொடுத்து கொண்டு வருகிறேன். அதாவது நான் இந்த நிறுவனங்களுடனோ தனியால் தான் நான் அதை செய்து கொண்டு வருகிறேன்.
காரணம் நான் போய் அவர்களை நேரில் பார்ப்பது அவர்கள் தேவை என்னென்ன தேவை என்று சொல்லி அறிந்து அதுதான் நான் செய்கிறது. அதே நேரம் ஊனமிட்ட பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு நிவாரணம் அப்படி என்று சொல்லி கொடுப்பேன். அதை விட தகப்பன் இல்லாத ஃபேமிலிகளுக்கு சின்ன சின்ன கைத்தொழில்களுக்கு தேவையான அந்த பெண்மணிகளுக்கு தேவையான உபகரணங்கள் கொடுத்துருக்கிறேன். ஆனால் இன்று வரை நான் படிக்கும் மாணவர்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருப்பேன். கல்விதான் முதல் அவசியம். ஆனால் அங்கே நல்ல கற்கக்கூடிய பிள்ளைகளை நான் தெரிவு செய்துட்டேன். அதாவது கற்கக்கூடிய எல்லாரும் கட்டிக்காரர்கள் தான் இருந்தாலும் அந்த பர்ம கோட்டுக்குள்ளே கற்கக்கூடிய ஆக்கள் இருக்கணும் தானே, அவர்களை நான் தெரிவு செய்து வெளிக்கொணர்ந்து பெரிய ஒரு கல்வியில் அவர்கள் முன்னேற்றமாக இருப்பது பெரிய சாதனை என்று தான் நான் சொல்லலாம். நல்ல வன்னி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எனக்கு நல்ல வரவேற்பான ஒரு சமூக சேவையை நான் தேர்ந்தெடுத்து இன்று வரை செய்வது எனக்கு மகிழ்ச்சிக்குரிய விடயம். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லவும் வேணும் என்று நான் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நிச்சயமாகம்மா. சமூக சேவை அப்படின்னு சொல்ற நேரம் எங்களுடைய நாட்டிலையும் நிறைய சமூக சேவையாளர்கள் இருக்கிறாங்க. நிதிகளை மற்றவர்களிடம் இருந்து திரட்டி சமூக சேவையை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சமூக சேவை சரியாக இந்த பின்தங்கியோருக்கும் சரி, இல்ல மாணவர்களுக்கோ பெண்களுக்கோ சரியாக இந்த மக்களுக்கு போய் சேருகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கு. சமூக சேவையில் ஒரு உயரிய விருதை பெற்றிருக்கிறீங்க என்றபடிதான் நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறேனம்மா. உண்மையாகவே சேவை என்றால் என்னம்மா? சேவை என்றால் சேவை என்றது எங்கட மனதால் நாங்க செய்யணும். இன்றைக்கு நான் அதை உங்கள்கிட்ட இருந்து வேண்டி கொடுக்கறதுல பார்க்க என்னகிட்ட இருந்து கொடுக்கறதுல எனக்கு ஒரு நிச்சயமா தனி ஒரு திருப்தி இருக்கிறது. சேவை என்பது தனி மனித சுதந்திரம். அது தாங்க நினைக்கணும் அந்த சேவைகள் செய்கிறதுக்கு. இன்றைக்கு சேவையை செய்யுங்கன்னு சொல்லி நான் உங்களை கேட்கக்கூடாது. நான் இப்படியான ஒரு நிகழ்வு செய்து கொண்டிருக்கேன், இல்லை நானும் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வர்றதுதான் அது சேவை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு தட்ட அனுசரணையுடனும் நான் எனது சமூக சேவை நான் செய்தது இல்லை, இதுவரைக்கும் செய்தது இல்லை. இனிமேலும் கடவுள் காப்பாற்றவனும் செய்கிறதுக்கு எனக்கு நான் நினைக்கலை. ஆனபடியாக எனக்கு நான் சமூக சேவைக்கண்டே நான் மேலதிகமான வகுப்புகள் கொடுப்பேன், மேலதிகமாக தைப்பேன். அதுகள் இரண்டுமே எனது சமூக சேவைக்கண்டே ஒதுக்கப்பட்ட ஒரு உழைப்புத்தான். அதே நேரம் எனது மகளும் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவா. அவன் உதவியோடு இன்று என்னால் இயன்ற உதவியில் நான் செய்து கொண்டு வருகிறேன். அதாவது கேட்பவருக்கு இல்லை என்று சொல்கிற வார்த்தை இதுவரைக்கும் என்னோட வரவில்லை, வரவும் கூடாது. நிச்சயமாகம்மா. நிறைய நல்ல விஷயங்களை செய்திருந்தீங்க. சமூகத்துல நல்ல பல விடயங்களை செய்தீங்க. இதுக்கான வரவேற்பு நிச்சயமாக சமூகத்துல உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி நிறைய பெண்கள் சமூக சேவையில ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இல்லையா? இப்படியான பெண்களுக்கு என்ன, இப்படியான பெண்கள் சமூக சேவை செய்வதற்கு என்ன விதமான சவால்களை எதிர்கொள்கிறார்கள்? அவங்களுக்கு என்ன தேவைகளை இந்த அரசாங்கமோ அல்லது நபர்களோ பெற்றுக் கொடுக்க வேண்டும்? சமூக சேவை என்பது இன்னைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல அவர்களுக்கு தேவையானதுகளை செய்வது தான் சமூக சேவை. இன்றைக்கு நான் பசி இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் சாப்பாடு தந்தால் எனக்கு அது சரியில்லை. பசியோடு இருக்கிறவைக்கு ஒரு சாப்பாட்டை கொடுக்கறது பெரிய ஒரு சேவை மனப்பான்மை இது. அதே மாதிரி இப்போ இந்த நடந்த அந்த இலங்கையின் சீட்டு நடந்த இடத்துல பிள்ளைகளின் பாடசாலை உபகரணங்கள் கூட தண்ணியில் போனது இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அப்படியான ஒரு இடங்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு விடாமுயற்சியாக நாங்கள் அது எத்தனை பேர் உதவி செய்தாலும் நாங்கள் தொடர்ந்து செய்வது தான் ஒரு மேன்மையான விஷயம்னு நான் சொல்லுவேன். காரணம், படிக்கும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தேவைப்படும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் தேவைப்படும். அப்போ இன்றைக்கு நாங்கள் கையில் இருக்கிறத கொண்டே கொடுத்துட்டு வந்தால் நாளைக்கு இன்னது வேணுமாமண்டா இல்லை, அந்த இடத்துல நாங்கள் நிற்கணும். மேலதிகமாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடசாலையோடு நாங்கள் தொடர்பு வைக்க வேணும். இந்த பிள்ளைகளின் தேவை கருதி அந்த பாடசாலைகளுக்கு நான் நேரடியாக விஜயம் செய்கிறேன். நான் நேரடியாகவே நான் வன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவு, கொக்குளாய், நெடுங்கணி, ஒட்டு சொட்டான் அப்படியான இடங்களுக்கு நான் நேரடியாக விஜயம் செய்து இந்த கண்ணால் கண்டு மேலதிகமான உதவிகள் செய்வதற்கு இப்போ நான் தயாராகி கொண்டேன். அப்படி நீங்க பாடசாலைகளுக்கு நேரடியாக விஜயம் செய்யற நேரத்திலம்மா எப்படியான குறைபாடுகளை நீங்க அதிகமாக எதிர்பார்க்குறீங்க, அதிகமாக சொல்லுகிறார்கள்?
அதிகமாக சொல்கிறார். தூர இடத்திலிருந்து பாடசாலைக்கு வருவது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அது கண்கூடாக நான் கண்ட காட்சி. எத்தனையோ கிலோமீட்டர்ல இருந்து சிறுசுகள் இருந்து பெரியவர்கள் மட்டும் நடந்து தான் வருகிறார்கள். அதே நேரம் அந்த வரும் வழி வந்தவங்க ரோட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் அப்படியமான ரோட்டுகள் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான காலணிகள், சப்பாத்துகள், சொக்ஸுகள், குடையல், செருப்புகள் அவ்வளவும் தேவையான சாமான் தான். என்ன சொல்லி சொன்னால் நடந்து வர பிள்ளைகளுக்கு அதாவது துவிச்சக்கர வண்டி ஓடக்கூடிய பிள்ளைகள்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அப்படியான உதவியும் நான் செய்திருக்கிறேன். என்னால் இயன்ற உதவி பிள்ளைகள் என்ன கேட்கணும் இந்த டெலிஃபோன் நம்பர் பரவலாக கொடுத்துருக்குறேன். அவர்களுக்கு என்ன தேவையோ எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். எனக்கு 2-3 நாளைக்கு ரூபா கால் வந்து கொண்டு தான் இருக்கு. நான் சேர்த்து அப்படின்னு 2-3 மாதத்துக்கு ரூபா போய் கொண்டு தான் இருப்பேன். சமூக சேவை செய்வதற்கு நான் யாரிடமிருந்து நிதியை எதிர்பார்ப்பதில்லை, என்னுடைய முயற்சியினாலேயே நான் சமூக சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல நான் தைக்கிறேன், தையல் செய்யறதுல இருந்து நான் நிதிகளை சமூக சேவைக்காக ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த தையல் பத்தி சொல்லுங்கம்மா. எப்படி நீங்க பல்வேறு வகைபாகங்களில் இருக்கிறீங்க? ஒரு எழுத்தாளராக, ஒரு ஆசிரியராக, ஒரு தொகுப்பாளராக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு பிள்ளையினுடைய தாயாக, எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு குடும்ப பெண் இல்லையா? இந்த குடும்பத்தையும் வைத்துக்கொண்டு இங்கால சமூக சேவை உங்களுடைய பணிகளையும் வைத்துக்கொண்டு எப்படி இதை பேலன்ஸ் பண்றீங்க? எல்லாம் மனம்தான் காரணம். நாங்கள் இன்னும் செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் அது கட்டாயம் செய்யறதுக்கேற்ற எங்கள்கிட்ட ஒரு மனப்பான்மை இருக்க வேணும். முதல் தேவை மனப்பான்மை இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் வீட்டு வேலையை சகலதுமே நாங்கள் ஒன்றா பார்த்து செய்யும்போது இதுக்கும் ஒரு இடத்த ஒதுக்கினா என்ன? அதான் என்ற கேள்வி. அதே நேரம் நான் தையல் எனக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு அமோகமான ஒரு வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறது. அது மேலதிகமாக கொடுக்கும் வகுப்புகள், அந்த காசுகள் எல்லாத்தையும் நான் சேர்த்து வைத்து கால் பண்ணுவேன் இந்த ஸ்கூலுக்கு என்ன வேணுமென்று சொல்லி. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையே எனக்கு கடவுள் தந்திருக்கிறார். விடாமுயற்சியாக நானும் இருக்கிறேன். மேலதிகமான வெற்றிகள் குவிந்து கொண்டு தான் இருக்கிறது. அது பெரிய ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தானே. நிச்சயமாகமா பெரிய ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய நாட்டிலையும் நிறைய பேர் எழுத்துத்துறையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நிறைய இளைஞர்களுக்கு ஆசை இருக்குது. ஆனா அதுல பல சிக்கல்களும் இருக்கிறது. அந்த எழுத்துத்துறையில எவ்வாறு நுழைவது, அந்த எழுத்து எவ்வாறு என்ன செய்வது, அதை ஒரு படிப்படியாக என்ன செய்து போவது, ஒரு நூலை எப்படி வெளியிடுவது, இதெல்லாம் பல பேருக்கு தெரிவதில்லை. ஆனா நிறைய திறமையான இளைஞர்கள் இலங்கையில எல்லா பாகத்திலையும் இருக்கிறாங்கம்மா, மலையகத்திலையும் கூட இருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான எப்படி என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்கு நீங்க ஏதாவது அவர்கள் எழுத்தாற்றல் உள்ள மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். அதை வெளியிடுவதற்கு, பிரசுரிக்கிறதுக்கு அவர்களுக்கு தெரிந்தாலும் அவர்கள் பொருளாதார பிரச்சனைகள், அதால அவர்கள் கொஞ்சம் பின்தங்கி இருப்பார்கள். இது அவர்கள் அது பப்ளிக்காக சொல்லலாம். இன்னடத்துக்கு நாங்கள் புத்தகம் வெளியிட போகிறோம், எங்களுக்கு சில பேருக்கு அப்படி கேட்கும்போது அவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தானே இப்படி கேட்பதுன்னு சொல்லி. ஆனால் அதில் ஊக்கமான பிள்ளைகளை நாங்கள் உண்மை தேர்ந்தெடுக்க வேணும் கண்டிப்பாக. அதுக்குத்தான் நான் இப்படி ஒரு கவிக்களம் ஒன்று நான் தொடக்கினது காரணம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, இப்படியான கவிஞர்கள் சேர்ந்தார்களாக இருந்தால் எத்தனையோ பலதரப்பட்ட வசதியானவர்கள் அதுக்குள் என் கவிதைக்களத்துக்குள் வரும்போது நாளாந்தம் ஒரு பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கும் இல்லையா? இருக்கும்போது ஆரோ ஒரு ஆள் அதில் ஹெல்ப் பண்ணத்தான் போதும். நல்லா கவிதை எழுதுறீங்க, எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்தது, நல்லா இருக்குது இன்றைக்கு உங்களோட கவிதை, இன்னைக்கு புக் கொண்டு வெளியிடலாமே என்று சொல்லி நான் சொல்லுவது. அப்போ வெளியிடும் போது இல்லை மிஸ் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், பொருளாதார பிரச்சனை, செய்யுங்க பாப்பா. அப்படியான ஒரு முழு பொறுப்பும் எடுக்காட்டியும் நாங்கள் ஒரு பாதிக்கு பாதி தன்னும் செய்தமா இருந்தால் மாணவர்களை நல்ல ஒரு முன்னேற்றம் நடந்து கொண்டு வரலாம் என்றது இந்த நம்பிக்கை. நிச்சயமாக வாசிப்பு மீது எனக்கு அதீத காதல் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க. நீங்க வாசிச்ச ஒரு அழகான கவிதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? நினைவு இருந்தால் சொல்ல முடியுமா? கவிதை என்று சொல்லி வாசிப்பதை விட நான் புக் வாசிக்கிறேன், நாவல்கள் வாசிப்பது கூட. அந்த நாவல்களில் சில பாயிண்ட்டுகளை எடுத்துட்டு அதை நான் கவிதையாக்குவேன். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சொல்லிச்சுன்னா, அந்த நாவலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்து ஒரு பெரிய ஒரு ஆளாக தான் இருப்பார். அதுக்குள்ளே இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து எங்களுக்கு காணும் அந்த கவிதை செய்கிறதுக்கு. அப்போ அப்படியான ஒரு புள்ளிகளின் பெயர்களை, அந்த சொற்களை எடுத்து நான் கவிதை அமைத்தது கூடுதல்னு தான் சொல்லலாம்.
அதில் வந்து நான் உங்களோட கவிதை ஒன்று கண்டிப்பாக வாசித்து காட்ட வேணும். தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு. பக்கத்து வீடு. தோளோடு தோள் சேர துணையாக நடைபோட தோணவில்லை தூரமாக நீ போக. தோளோடு தோள் சேர துணையாக நடைபோட தோணவில்லை தூரமாக நீ போக. மனித வாழ்வு மாறுதல்கள் மணிக்கணக்கு தேவையில்லை மனதினிலே இடம் பிடித்து மடிதவழ்ந்து மண்டியிட. மனித வாழ்வு மாறுதல்கள் மணிக்கணக்கு தேவையில்லை மனதினிலே இடம் பிடித்து மடிதவழ்ந்து மண்டியிட. பணமெல்லாம் பிணம் தின்னா பொருளாக, பண்பாடு தெரியாத புதிராக, பலகாலம் பழகியதே உறவாக, அதை உணராத மனிதநேயம் தொலைவாக. திறக்கின்ற கதவோரம் தின்பண்டம் தினந்தோறும் பரிமாறி தித்தித்தே, உறவெல்லாம் தடுமாறி உருண்டோடி, தரணியெல்லாம் தளிரெல்லாம் கொடியேற, தெரியாது இப்போது அயலாக, தேவையெல்லாம் தேர்வாகி விடைபெற. அடிமனதில் அயலாக சிலகாலம் ஆழத்தின் ஊட்டாகி வழிந்தோடி, அகத்தினிலே நிலையாக வேரூன்ற அழித்துவிட்டு போனதுவே அகதி என. பக்கத்தில் பலகால பழக்கமெல்லாம் பாதியிலே முறியும் என எண்ணவில்லை, தூரத்தில் இருந்தாலும் துணையாக பக்கத்தில் இருக்குது போ தொலைபேசி. புரியுதா? நிச்சயமாக ஒரு நல்ல கவிதையை வந்து சொல்லியிருந்தீங்க. இதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தையும் கொடுக்கலாம். அதாவது பக்கத்துல இருந்தெல்லாம் தூரத்துக்கு போய் கூட இப்ப பக்கத்துல இருக்குமா போல அந்த தொலைபேசி எங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் அந்த மெயின். இது அப்படி பக்கத்துல இருந்து தின்பண்டங்கள் பரிமாறி அங்க கொடுத்து இங்க கொடுத்து நாங்க பரிமாறி எவ்வளவோ ஹாப்பியா இருந்த எங்கட அயல்ல இன்றைக்கு ஒருத்தரும் இல்லை. எல்லாம் தூரத்துல இருக்கும் பக்கத்து வீடு. இப்ப தூரத்துல இருக்குது பக்கம் கூட இல்ல. அப்படி இருந்தாலும் அந்த தொலைபேசி ஒன்று கிட்ட இருக்கு பாருங்க. தொலைபேசியை பற்றிய ஒரு கவிதையாகத்தான் வந்து இந்த கவிதை இருக்குது இல்லையா? மிக அழகான ஒரு கவிதையை வந்து சொல்லியிருந்தீங்க அம்மா. நீங்க சொல்லியிருந்தீங்க சமூகத்துக்காக படைத்த ஒரு கவிதை தான் போதை என்ற கவிதை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த போதை என்ற கவிதை எழுதும் போது என்ன விதமான சமூக மாற்றத்தை உங்கள் மனதில் எதிர்பார்த்தீங்க? அந்த போதை வந்து எனக்கு இப்ப இன்றைய காலகட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கிடையே பரவலாக அது நடந்து கொண்டிருப்பதை அது சகிக்க முடியாத ஒன்று. அதுக்கு நாங்கள் பெற்றோர்களை குறை சொல்வது பிழை, சரியான தவறு. பெற்றோர்களை ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது அந்த இடத்துல. அதே நேரம் இந்த மாணவர்கள் கொஞ்சம் நல்ல இடத்தைக்கு வர வேணும், நட்பழக்கங்கள் பழக வேணும் என்று சொல்லிட்டுன்னா, இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் அந்த பிள்ளைகளை படிப்பிப்பது கண்கூடாக காண்கிறோம். ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் விட்டு அந்த கிளாஸ்கள் கட்டும் போது ரொம்ப கவலையான ஒரு செய்திகள். அப்படியான பிள்ளைகளுக்கு இப்படியான பழக்க வழக்கம் ஏன் வருது, என்னத்துக்கு வருது? இதில் பெற்றோர்கள் தவறில்லை. ஆனால் மாணவர்கள் உணர்ந்து நடக்க வேணும் என்பதற்காக நான் ஒரு கவிதை கூட அவைக்கு எழுதியிருக்கிறேன். வாசிக்கலாம். போதையில்லா உலகம் செய்வோம். பொதுமக்களே விழித்திடுங்கள், பொதுமக்களே விழித்திடுங்கள், போதையில்லா உலகம் செய்வோம். மதுவே போதை என்று இல்லை மானிடமே, மதுவே போதை என்று இல்லை, மாதுவும் போதைதான், மறந்துடாது. உழைப்புக்கு மேலாக உலகம் பார்க்க துடிக்கும் மனிதமே, உழைப்புக்கு மேலாக உலகம் பார்க்க துடிக்கும் மனிதமே, கொஞ்சம் சிந்தியுங்கள், சீர்கட்ட புத்தி வேண்டாம். கையில் குழந்தை மடியில் மகவு, வாழத் துடிக்கும் தங்கள் மெனையால், பாடி நின்று வாசலை பார்க்க வருடியவளை துவைப்பதும் ஏனோ. கையில் குழந்தை மடியில் மகவு, வாழத் துடிக்கும் தங்கள் மெனையால், வாடி நின்று வாசலை பார்க்க வருடியவளை துவைப்பதும் ஏனோ. விண்ணை தொட்டு சத்தம் கேட்கும் வீட்டு வாசலில் அயலவர் கூட்டம், தன்னை மறந்து தவழ்ந்து நடந்து தாரத்துக்கு சித்திரவதை தருவதை நிறுத்து. பள்ளி பிள்ளைகள் கல்வியும் பாலே, கடனில் குடும்ப கவலையும் ஏனோ. துள்ளி திரியும் பிள்ளைகள் வாழ்வை துரத்தி அடிக்க முயல்வதும் தானோ. மந்தி வாழ்வை மறந்தே போய்விடு, மனையாள் மேலே உயிரியே வைத்திடு, மாற்றான் மனைவி மனதை கெடுத்து மானத்த தெருவில் விற்பதும் ஏனோ. சமூக பார்வை உந்தன் மேலே சரமாரியாக பொழியும் வார்த்தை, போதை முறிந்து பேச்சை கேளு, பெண்ணான வாழ்வை மண்ணாக்க நிறுத்து. குடிகள் யாவும் குடிய கெடுக்கும், குலத்தை அழித்து குனிந்திட வைக்கும், மனிதா உந்தன் செயல்கள் அனைத்தும் மிருகம் போல குணத்தை காட்டும். போதை கடைக்கு பூட்டை போடோ, மாதர் குலத்தில் மயக்கத்தை நிறுத்து, வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், பெண்ணான வாழ்வில் புகழோடு வாழு. நிச்சயமாக அம்மா, வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம்,
பொன்னான வாழ்வில் புகழோடு வாழு அப்படின்னு சொல்லி அழகாக அந்த கவிதையை வந்து முடிச்சிருந்தீங்க. உண்மையாகவே ஒவ்வொரு இளைஞர் கையிலையும் வந்து உங்களுடைய இந்த கவிதை புத்தகம் இருக்கணும். ஒவ்வொரு மாணவர்களிடமும் வந்து உங்களுடைய கவிதை புத்தகம் இருக்கணும் என்றுதான் வந்து என்னுடைய அதான் இப்ப ஆசையாகும். மௌனத்தின் மொழியாலே அதில் வருகிறது எல்லாம். நிச்சயமாகம்மா, நிச்சயமாக உங்களுடைய சேவை வந்து இன்னும் வந்து தொடர வேண்டும் என்று நாங்க வாழ்த்துக்களை சொல்கிறோம். அடுத்ததாகம்மா, இந்த சமூக வலைத்தளங்களினுடைய ஆதிக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆதிக்கமாக வந்து தற்கால இளைஞர்கள்ட்ட இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? சமூக வலைத்தளம் என்று சொல்வது வந்து நன்மையும் செய்யுது, தீமையும் செய்யுது. அது நாங்கள் அதில் இருக்க நல்லதுகளை எடுத்தால் உண்மையிலே நல்லது. அதில் ஆனால் இன்றைய மாணவர்கள் சீரழிந்து போவதற்கு அந்த சமூக வலைத்தளம் பிரதான காரணம். அது ஒரு முக்கிய காரணமாக நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நான் அதை சொல்ல வேண்டி இருக்குது. இன்றைய மாணவர்களின் முதல் ஆதங்கமான கெடுபிடியே அந்த சமூக வலைத்தளம்தான். அதில் அவர்கள் 24 மணித்தியாலமும் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அதுக்குள் போய் பார்ப்பதால் தான் கொலை, கொள்ளை, களவு, போதை எல்லாமே அதுக்குள் அடங்கி இருப்பதைத்தான் அவர்கள் வெளிக்கொணர்கிறார்கள். அதை தட்டிவிட்டு போவதற்கு இல்லை. அதை மீண்டும் 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 அது ஏன் பார்க்கிறார்கள்? அதே நேரம் அதில் எவ்வளவோ நன்மை இருக்கிறது. இன்று நாங்களும் சமூக வலைத்தளம் அது பிரயோகிக்கிறோம், பாவிக்கிறோம். ஆனால் அதில் நாங்கள் இருக்கும் நன்மைகள் ஏராளம், தாராளம். நிச்சயமாகம்மா, சமூக வலைத்தளங்களை வந்து நாங்க அறிவோடு பயன்படுத்த வேண்டும். அதுல வந்து நிச்சயமாக நிறைய நல்ல விடயங்கள் சமூக வலைத்தளத்தில் இருக்கிறது. அதை நாங்க அறிவோடும் அளவோடும் பயன்படுத்த வேண்டும். அளவோடும் தூக்கத்தை கெடுத்து தூக்கத்தை தூரமாக்கி தாகத்தை சமூக வலைத்தளங்கள் வைக்கிறார்கள். நிச்சயமாகமா, உளவளத்துறையிலும் வந்து டிப்ளமாவை வந்து மிக அண்மையில வந்து முடிச்சிருந்தீங்க. ஒரு ஆசிரியராக வந்து அந்த படிப்பு அப்படி என்ற ஒரு ஃபீல்டுல வந்து இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படித்து கொண்டே இருக்கிறீங்க இல்லையா? ஏன் இந்த படிக்கணும் அப்படி என்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு? கல்விக்கு கரை இல்லை, ஆனால் கட்டிடமெல்லாம் செல்லுமிடமெல்லாம் கட்டவருக்கு சிறப்பு. அது எப்பவும் என்னுள் குடிகொண்டிருக்கிறது. அதே நேரம் நான் ஏதாவது ஒன்று நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். எழுத்தோ என்னென்றாலும் வாசிப்போ என்னென்றாலும் செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் எனது நீண்ட நாள் கனவு அந்த கவுன்சிலிங் படிக்க வேணும் என்று சொல்லி ஒரு விருப்பம். உளவளத்துறை படிக்க வேணும் என்று விருப்பம். காரணம், பெரியவர்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரை இன்று மனதளவால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்கூடாக காண்கிறோம். மிக கவலையான விடயம். அது பணம் வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. வசதியான இடங்களில் மாபெரும் பாதிப்பு அங்கே இருக்கிறது என்றுதான் நான் சொல்லலாம். காரணம், பணப்புழக்கம் அதிகம். அதால் மனதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வசதி குறைந்த இடங்களிலும் அது வேறு ஒரு மனித மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் மற்றவர்கள் மேலே நாங்கள் கேட்கலாமா? மற்றவர்கள் மேலே நாங்கள் முன்னேறலாம்? அதெல்லாம் ஒரு மன அழுத்தம். அப்போ வசதி கொடுக்க இயலாத பெற்றோர்களின் நிலைமையை பார்த்து பிள்ளைகள் சீரழிவதும் இருக்குது, சிந்தித்து நல்லா வருவதும் இருக்குது. அப்போ அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு உறுதுணையாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு சொல்வதற்கு, அவர்களை திருத்துவதற்கு நான் முன்வர வேண்டும், இந்த சமூக சேவை மாதிரி அதை நான் செய்ய வேணும் என்று சொல்லி நான் எடுத்த முடிவு தான் அந்த உளவளத்துறை. நிறைய நல்ல விடயங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்காக வந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறாங்க வாசுகி அம்மா. அடுத்ததாக வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்க வேண்டும் அம்மா. என்னன்னு சொன்னா, அதாவது எழுத்துத்துறையில வந்து பல விருதுகளை வந்து பெற்றிருக்கிறீங்க. உலக சாதனை விருது, எங்களுடைய இலங்கையினுடைய சாகித்ய விருது என பல விருதுகளை பெற்ற பின்னரும் வந்து உங்களுக்கு இந்த விருதுகள் வந்து நான் இன்னும் செய்யணும், இன்னும் வந்து என்னை ஊக்கப்படுத்தணும் அப்படி என்ற ஒரு உந்துதல் வந்து நிச்சயமாக வந்திருக்கும் இல்லையா? அந்த வகையில உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னம்மா? எதிர்கால திட்டமே நான் முதல் சொன்னது மாதிரி எனக்கு தமிழை வளர்த்து தரணியில் விதைப்பது என் எதிர்காலம். தமிழை வளர்த்து தரணியில் விதைப்பது என் எதிர்காலம். அதாவது வளரும் பயிர்களுக்கு நான் இது ஒரு உரம் மாதிரி நான் இதை போட்டு அவர்களை மேலோங்க வளர்ச்சி விருட்சமாக்குவணும்னு சொல்லி எனது நீண்ட கனவு. அதுக்கு ஆயுளும் எனக்கு நீள வேணும். இருந்தாலும் சில சிந்தனையான கதைகள், பாடல்கள் சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வெளியிடுவது காரணமே அதுதான். இது இப்போ எல்லோருடைய கைகளிலும் இந்த நாலு நூல் போகும் என்பது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது, போகும். அதால் நான் ஒரு முன்னேற்றத்தின் படிக்கு ஏறினா அடுத்தடுத்து படிக்க ஏற சொல்லி எங்களோட மனம் தூண்டிக்கொண்டே இருக்கு.
ஒன்றுல நாங்க தோல்வி கண்டமா இருந்தா அது நாங்க கைவிடக்கூடாது. அந்த தோல்விதான் வெற்றியின் படிக்கல் என்று அடையாளம். சொல்லி நிச்சயமா. அடுத்த படிக்கிறோம். அப்படியான ஒரு கட்டத்துக்கு வந்தவன் தான் நான். அதாவது இப்ப இந்த தையல் கலையை பற்றி நான் சுருக்கமா சொல்றேன். தையல் கலையை எடுத்து பார்த்தா தையல் கலைக்கு எனது பெற்றோர்கள் ஒரு ஒரு பணத்தை செலவழித்து நீ இதை கட்டிட்டு வா நாளைக்கு உனக்கு உதவும் என்று சொல்லி கைப்பிடிச்சு கட்ட தரவில்லை. எனது மூத்த சகோதரி கட்டபடியா அவர்களுக்கு பின்னுக்கு நான் வந்தபடியா அது நான் கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி மனதில் ஒரு ஆசை, முதல் ஆசை ஒன்று வரணும் மனதில். அப்போ நாங்கள் எதையும் செய்யலாம். கெட்டு போகிறதுக்கும் ஒரு ஆசை வேணும் தான், நல்லா வர்றதுக்கும் ஒரு அப்போ அதுலேயும் ஒரு நன்மையான ஒரு ஆசை எடுத்து நான் அவருக்கு பக்கத்துலேயே இருந்து சில கைவியல் செய்து கொடுத்து இன்றைக்கு நான் கொழும்பில் ஒரு தையல் கலை நிபுணராக இருப்பது மாபெரும் வெற்றி. ஆமாம்மா, எழுத்துத்துறையினை பொறுத்தவரையில நிறைய ஆர்வலர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அவங்களுக்கு ஒரு கலைஞராக என்ன சொல்ல விரும்புறீங்க? கலைஞராக சொல்வது என்னன்னு சொன்னால், முதலாவது நான் பெற்றோர்களுக்கு சொல்ல வேணும். இதை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பெற்றோர்களும் இதை கேளுங்கள். மொழியை கற்றுக் கொடுங்கள், தமிழை வளர்த்து விடுங்கள். நிச்சயமாக மொழியை கற்றுக் கொடுங்கள், தமிழை வளர்த்து விடுங்கள் அப்படி என்று சொல்லி அழகாக எங்களுடைய வாசுகி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அம்மா, ஒரு கவிஞருக்கு உண்மையாகவே அழகு மற்ற கவிஞர்களை ஊக்கப்படுத்துவது. அதை நீங்க அழகாக செய்திருந்தீங்க. அந்த வகையில இன்றைய தினத்துல நாங்க ஒரு எழுத்தாளராக, ஒரு சமூக சேவையாளராக, ஒரு ஆசிரியராக, ஒரு தயாரிப்பாளராக, தொகுப்பாளராக என பல்வேறு வகைபாகங்களை வகித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாசுகி அம்மாவிடம் இருந்து நிறைய விடயங்களை நாங்க உங்களுக்காக பெற்று தந்திருந்தோம். இந்த எழுத்துத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு உரமாக அமைந்திருக்கும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோட இவ்வளவு நேரமும் இணைந்திருந்து நல்ல பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட வாசுகி அம்மா அவர்களுக்கு இந்த இடத்துல நாங்க நன்றி சொல்ல வேண்டும். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம்.